மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தில் பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை எதிர்த்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தில் மயானத்திற்கும் விவசாய நிலங்களுக்கும் செல்லும் பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மேல்பள்ளிப்பட்டிலிருந்து கருமாங்குளம் வரை சுமார் 4 தலைமுறைகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதால் அப்பகுதியிலிருந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் விவசாயிகள் என பல்வேறு தரப்பட்ட மக்கள் செல்ல முடியாமல் விவசாயிகளும் வேதனை அடைந்து வருகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பார்வையிட்டு தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதையை மீட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து இந்த பொதுப்பாதையை பொது மக்களின் பயன்பாட்டிற்கு அரசு அதிகாரிகள் மீட்டு தராவிட்டால் இந்து முன்னணி சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என செங்கம் இந்து முன்னணி ஒன்றிய செயலாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். சார், இந்த வழியில தான் நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு எல்லாத்துக்கும் போற வழிங்க சார். இந்த இடத்துல நாங்க மறைச்சாதான் எங்களுக்கு விவசாயத்துக்கு வழி கிடைக்கும். அங்க பாத்தீங்கன்னா 20 ஏக்கராக்கு மேல இருக்குது. எங்களுக்கு விவசாயத்துக்கு கண்டிப்பா வழி வேணும். நடக்க கூட முடியல. வயசானவங்க ரொம்ப அராஜகம் தாங்க முடியல. பொம்பளைங்க முந்தாடி புடிச்சு இழுக்கிறான் சார். பட்டா வாங்கினா எப்படி நீ சொல்றது சும்மா, நாங்க பேசுறதா உண்மைன்னு சொல்றேன். மானபாக்கம் படுத்துறது பொய்ன்னு சொல்லுவாங்களா? எந்த பொம்பளைனா சொல்லுவாளா? அவங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்காதா? காலையில 8 மணிக்கு மாடு கட்ட போனேன். நானும் எங்க பேரன் ஒருத்தன் 6வது படிக்கிறேன், அவனை இட்டுன்னு போனேன் சார். நாங்க போய் மாடு கட்டிட்டு வேற வேலைக்கு போறதுக்கு நாங்க வந்தோம். ஏய் யார் யாருன்னு கேட்டோம். நம்ம தான் பேசுறது, இவங்க போய் யாரு கம்முனு 3வது யார் ஏவா அசிங்கமா சொல்லி இந்த சொந்தம் கொண்டாடுவாயா? இன்னும் இதில் மாடு கட்டுறேன், என் இடத்துல நான் மாடு கட்டுறேன், உன் இடத்துக்கு நான் வரலையே, உன் கொல்லியில கூட என் மாடு காலை வைக்கலையே, அப்படியே அசிங்கமா மேலும் 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 பேசுறான். நான் காப்பி மட்டும் தான் கொடுத்தாங்க. 1 மாசமா வந்து அவங்க விசாரிக்கல. 1 மாசமா நெல்லா இருக்கும், வண்டி எங்களுக்கு வழி விடலாம். நாங்க நெல்லா இருக்காதே இருந்தோம். நெல்லா அறுத்துட்டு பில்லு போட்டோம். அந்த பில்லு போடும்போது வந்து அசிங்கமா ஏண்டியா எப்படி நீ இந்த இடத்துல போடுற அப்படின்னு பேசணும். நாங்க அதுக்கெல்லாம் கூட கம்முனே தான் சார் இருந்தோம். 10 முறை பேசணும். அது வரைக்கும் கம்முனு தான் இருந்தோம்.